சார் போட்டேன் கவர்மெண்ட் சாப்பிடலாம் 1 மணி கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. அப்படியா? ரைட் ரைட் ரைட். ஜாதி ஆட்டணும் அப்புறம் சரி ரைட்டு கிளம்ப. 1:15க்கு அந்த டைம் சம்பவம் நடக்குது. 1:30க்கு மேலே போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால ஐயா என்ன பண்ணாங்க, உடனே அந்த பொண்ணுடைய அம்மாவை, நீ வண்டியை ஓட்டுனா பதட்டத்தில் ஓட்டுவியாம ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும், அதனால பாப்பாவுக்கு உரிய ஆதார் கார்டு, ஃபோட்டோ காப்பி, அட்மிஷன் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டு, இதை மட்டும் காவலர்கிட்ட கொடுங்க அப்படின்னு தன்னுடைய காவலரை அனுப்பி 1 நிமிடம் இருக்கும்போது உள்ள கொண்டு போய் காவல் ஆய்வாளர் என்ற முறையில் பெரியவங்க அந்த சிந்தனையை நீட் தேர்வு எழுத எதிர்பாராத விதமா தவறான தேர்வு மையத்துக்கு சென்ற மாணவி கலங்கி நின்னது பலரையுமே வருத்தமடைய செஞ்சிருக்கு. மாணவியின் நிலையை கண்டு காவலர் 8 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து மாணவிக்கு உதவியது பலருடைய பாராட்டுகளையும் குவிஞ்சுக்கிட்டு வருது. துரிதமா செயல்பட்ட காவலர்களுடைய இந்த செயல் பெற்றோர்கள் மத்தியிலும் சக மாணவர்கள் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 3340 பேரு 8 தேர்வு மையங்கள்ல நீட் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தேர்வுக்காக அந்தந்த தேர்வு மையங்கள்ல சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் சரியான தேர்வு மையத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் மாணவர்களும் பரபரப்பா செயல்பட்டது பலருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த நிலையில புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சிவபுரத்துல இருக்கிற ஒரு தனியார் மேல்நிலை பள்ளியில அமைக்கப்பட்டிருந்த தேர்வு அறைக்கு காலையில 11 மணில இருந்து மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப நீட் தேர்வு எழுத வந்திருந்த ஒரு மாணவி தேர்வு அறைக்கு நுழையும் போது அவருடைய ஹால் டிக்கெட்டை செக் பண்ணும் போது அவரை தவறான தேர்வு மையத்துக்கு வந்ததா அங்க இருக்கிற அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உடனே அந்த மாணவி அதிர்ச்சி அடைந்ததோட அவங்க தாயாருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப பதட்டத்தோட நின்று இருக்காங்க. இதை தொடர்ந்து தேர்வுக்கு இன்னும் சில நிமிடங்களே இருக்கிற நிலையில மாணவியுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை சமாதானம் படுத்தி உடனே அங்க உதவி காவலரா இருந்த பெண் காவலர் சத்யா அவர்களுடைய இருசக்கர வாகனத்துல அந்த மாணவியை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பெண் காவலர் சத்யாவும் 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிச்சு மாணவிய லேனா விளக்கு பகுதியில இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில எடுத்துட்டு போய் தேர்வு மையத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க. சரியான நேரத்துல தேர்வு எழுத உதவின இந்த காவலரையும் அந்த பெண் காவலரையும் அங்க இருக்கிற சக மாணவர்களும் பெற்றோர்களும் பாராட்டி இருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு சால்வையும் அனுப்பிச்சிருக்காங்க. தேர்வு அதிகாரிகளோட காவலர்களுடைய இந்த செயல் பலருடைய பாராட்டுகளையும் குவிச்சுக்கிட்டு வருது. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.